சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3 எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 3 எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட்டே நம்ம என்ன மாற்றலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக்கை கன்வெர்ட் பண்ணி ஓகேங்களா, இந்த எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக்கை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே இருமே இப்போ படிச்சுப்போம். இப்போ செலக்ட் 5/0 ஓகேங்களா ஃப்ரம் டூயல். அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ, அதாவது ஒரு நம்பரை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 0வால டிவைட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஸோ யூசிங் எந்த டேபிள்னா டூயல் டேபிள். இங்கே இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்க நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு எரர் வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு நம்பரை நம்ம போய் 0வால டிவைட் பண்ணாலும் ஓகேங்களா, எந்த ஒரு நம்பரை போய் நம்ம 0வால டிவைட் பண்ணாலும் ஓகேங்களா, எந்த ஒரு நம்பரை போய் 0வால டிவைட் பண்ணாலும் ஓகேங்களா, ஸோ அங்கே என்ன வரும் அப்படின்னா எந்த ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ணாலும் அங்கே நமக்கு என்ன எரர் தான் வரும் அப்படின்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா 0வால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 0வால நீங்க டிவைட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா எரர் தான் வரும். ஓகேங்களா? சொல்லி இது இப்போ ஸ்டேட்மெண்ட். இந்த எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட் அப்படி நம்ம என்ன மாற்றோம்னா ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக்கா மாற்றுவோம். மாற்ற போறோம் அப்படின்னா ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக்கா மாற்ற போறோம். அப்ப என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்ப இந்த எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட் பிஎல்எஸ்கியூ பிளாக்கா மாற்ற போறோம் அப்படின்னா நம்ம இங்க என்ன கொடுத்துறோம்னா பிகின் ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்தோம்னா எண்ட் ஓகேங்களா. எந்த ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக்னாலும் கண்டிப்பா என்ன இருக்கணும்னா பிகின், தென் என்ன இருக்கணும் அப்படின்னா எண்ட் இருக்கணும். எண்ட் ஆஃப் த பிளாக் என்ன இருக்கணும்னா ஸ்லாஷ் ஓகேங்களா. இங்க இப்படி கொடுத்துட்டோம். இப்ப நான் வந்து இப்போ கொடுத்தோம்னா டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் 5/0 என்ன 0 எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சென்ட்ரம். ஏறுமே இப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதாவது நான் எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன். அப்புறம் என்ன நினச்சோம்னா எரர் வந்துச்சு. இப்போ நான் என்ன மாற்றிருக்கேன் பிஎஸ்கியூ பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பிஎஸ்கியூ பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் எரர் என்னதுன்னா ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் நம்மளால எதால டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா 0வால டிவைட் பண்ண முடியாது. அப்ப நீங்க ஆரக்கில் போய் எதாவது ஒரு நம்பர், அது எனி நம்பரா கணக்குங்களா. ஸோ 5னா 5 மட்டும் தானே கிடையாது கேட்டா அப்படி கிடையாது. இட் கேன் பி எனி திங். எந்த நம்பரா என்ன இருக்கலாம் கொடுத்துறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா 0. அப்போ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் நம்மளால எதாவது டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா 0வால டிவைட் பண்ண முடியாது. இன்கேஸ் இப்போ ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் 0வால டிவைட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ எந்த ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண நினைச்சாலும் நமக்கு என்ன எரர் வரும் அப்படின்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற எரர் தான் வரும். டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற எரர் தான் வரும். ஸோ அடுத்து இந்த பிளாக் எடுத்துக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன சொல்றேன் அப்படின்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேற எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு என்ன கொடுத்துருப்பேன்னா 90 அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது 90 எந்த எம்ப்ளாய்டு 90 இருக்கோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறேன். அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா நோ டேட்டா ஃபவுண்ட் வருது. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட எம்ப்ளாய்டு 90 ஒரு எம்ப்ளாயி கிடையாது. அதாவது 90 உண்டு ஒரு எம்ப்ளாயே கிடையாது. நான் அந்த எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்துருது அப்படின்னா எரர் வந்து. அப்போ நான் இல்லாத ஒரு டேட்டாவை எடுக்க சொன்னேன் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன எரர் வரும் அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எரர் தான் வரும். இது அப்படி நம்ம என்ன மாற்றணும் பிஎல்எஸ்கியூ பிளாக் மாற்றலாமா அப்படி இல்லாமா ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா பிகின் எண்ட். எந்த ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக் இருந்தாலும் அது கண்டிப்பா என்ன இருக்கணும்னா பிகின் தென் ஃபைனலா எண்ட் இருக்கணும். எண்ட் ஆஃப் தி பிளாக் என்ன இருக்குன்னா ஸ்லாஷ். இப்போ என்ன கொடுத்துருப்பேன்னா அந்த செலக்ஷன் பண்ணி கொடுத்துறேன். இனிமே இப்போ கொடுத்துறேன் செலக்ட். நான் என்ன கொடுத்துருப்பேன்னா இங்க நான் அதாவது என்னோட பிஎல்எஸ்கியூ பிளாக்ல நான் ஒரு செலக்ட் கிளாஸ் எடுக்கேன். ஒரு பிஎல்எஸ்கியூ பிளாக் என்ன எழுதிக்கப்பா செலக்ட் கிளாஸ் இல்ல செலக்ஷன் எழுதிக்க அப்படின்னா கண்டிப்பா என்ன கிளாஸ் வேணும் இன்டு கிளாஸ். அப்ப இப்படிலாம் இன்டு என்ன கொடுத்துருக்குன்னா ஐ. இங்க ஐ அப்படின்றது என்னன்னு கேட்டோம்னா வேரியபிளை கொண்டு போய் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி டிக்ளேர் பண்ணலாமா டிக்ளேர்
I I என்ன கொடுக்கலாம்னா varchar varchar I என்ன கொடுக்கலாம்னா varchar varchar of C 30. 30 எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும்னா செமிகோலன் இதெல்லாம் இங்க இப்போ ஐல இருக்க வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஐயை போய் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் Print பண்ணலாம் பண்ணலாம். டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் put underscore line அண்டர்ஸ்கோர் லைன் Line of I லைன் ஆஃப் என்ன கொடுக்கலாமா I லைன் ஆஃப் என்ன கொடுக்கலாமா ஐன்னு கொடுக்கலாம்ல அப்போ இனிமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து எதுக்கு கொண்டு வைக்கணும்னா ஐக்கு வைக்க போறேன் இல்ல ஐ எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பண்ண போறேன் இனிமே இப்போ எம்ப்ளாய்டி 90க்குரிய ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகும்போது நமக்கு என்ன வந்துடும் no data found வரும். ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் வருமா ஸோ இங்கே அப்போ இங்கே இப்போ ரன் பண்ணுவோம் அவங்க அப்போ நம்ம இல்லாத ஒரு டேட்டா எடுக்க சொன்னோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன எரர் வரும் No data found. நோ டேட்டா ஃபவுண்ட் எரர் வரும் என்ன எரர் வரும்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எரர் தான் வரும் என்ன எரர் வரும்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எரர் தான் வரும் அப்போ இனிமே நான் ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ண சொன்னேன் அப்படின்னா அப்போ என்ன வரும்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற வரும் அதாவது எஸ்கியூலையும் அதே தான் வரும் பிஎல்எஸ்கியூ எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதே தான் வரும் நான் இல்லாத டேட்டா எடுக்க சொன்னேன் அப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு எரர் வந்துச்சு ஓகேவா ஓகே அடுத்து இனிமே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் இனிமே இப்போ என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 90 இருக்கவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணுறேன் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இப்போ இந்த எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு எரருமே கிடையாது இப்போ இந்த எஸ்கியூ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன மாற்ற போறோம்னா ஒரு பிஎல்எஸ்கே பிளாக்காக மாற்ற போறோம் என்ன மாற்ற போறோம்னா ஒரு பிஎல்எஸ்கே பிளாக்காக மாற்ற போறோம் இல்லை ஸோ பிஎல்எஸ்கே பிளாக்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் Begin end. தென் என்ன இருக்கணும் அப்படின்னா எண்ட் எண்ட் ஆஃப் Backslash. ஸ்லாஷ் இல்லை இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ செலக்ட் என்ன கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் என்ன கொடுக்கணும் 19 டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க எடுக்கணும் இல்லை Into செலக்ட் I இன்ட்டு என்ன கிளாஸ் வேணும் I ஐ இன்ட்டு எந்த வேரியபிள்னா ஐ அப்படின்ற வேரியபிள் ஓகேதா ஸோ ஐ அப்படின்ற வேரியபிள் நம்ம என்ன பண்ணோம்னா டிக்ளேர் ஓகேதா இங்கே என்ன பண்ண கொடுக்கணும்னா ஐ ஓகேதா என்ன பண்ண கொடுக்கணும்னா வேர்கேர் அப்படின்னு என்ன கொடுக்கலாம் வேர்கேர் சைஸ் என்ன கொடுக்கணும்னா 30 எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கணும் செமிகோலன் இல்லை இப்போ போய் ஐயை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா DBMS underscore டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் output underscore line of I output லைன் ஆஃப் என்ன ஆகுதுன்னா I இப்போ ஐயை பிரிண்ட் பண்ண என்ன ஆகும் அந்த டிபார்ட்மெண்ட் நேம்ல error ஏன் ப்ரோ why because varchar வேரியபிள்ல ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் வரும். சூப்பர் பட் இப்போ நான் எத்தனை ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன் 3 ரோ ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஒரு வேரியபிள மோர் தென் 1 ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வருது எரர் அப்போ என்ன error வருது return more than one required number. exact fetch returns more than request number of rows அப்படின்ற ஒரு எரர் தான் அப்படிங்குமே நான் ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண சொன்னேன் கரெக்டா அப்போ ஆமா. என்ன error வந்துச்சு divisor is equal to 0. 0 ஓகேதான் அப்ப நான் இல்லாத ஒரு டேட்டா எடுக்க சொன்னேன் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன error வந்துச்சு No data found. இல்ல இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகேங்களா ஒரு நம்பரை ஓகேங்களா அதாவது ஒரு வேரியபிள கொண்டு போய் நான் மோர் தென் 1 ரோ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன் அப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு எரர் வருது அந்த எரர் என்ன எக்ஸாக்ட் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் returns ஸோ நீங்க ஆரக்கில் எப்போ போய் ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொன்னாலும் 0வால அப்ப ஆரக்கில் டிஃபால்ட்டா என்ன கொடுக்குறோம்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு எரர் கொடுத்துரும் ஓகேங்களா அதே மாதிரி யாராவது வந்து இல்லாத டேட்டா எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் கொடுத்துரும் ஓகேங்களா ஒரு வேரியபிள மோர் தென் 1 ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு என்ன தரும்னா எக்ஸாக்ட் ஃபெச் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ரிக்வெஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்ற என்ன கொடுத்துரும்னா ஒரு எரரை கொடுத்துரும் ஓகேவா இந்த எரர்லாம் நோட் பண்ணீங்க எரர் கோடை நோட் பண்ணீங்க எரர் மெசேஜ் நோட் பண்ணீங்க என்ன ரீசனுக்காக இந்த எரர் வந்திருக்கு அப்படின்றது நோட் பண்ணி
நோட் பண்ணியாச்சுங்களா? நோட் பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. அப்ப ஏர்மே இப்ப நான் ஒரு PLSK பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எரர் வந்துருச்சு அப்படின்னா இப்ப எப்படி வச்சுக்குவோம்? ஓகே. அப்போ ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ணோம் அப்புறம் நமக்கு என்ன error வரும்? Divisor is equal to 0. இல்லா டேட்டா எடுத்தோம்னா என்ன error வரும்? No data found. ஒரு வேரியபிள் மோர் தென் ரோ ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன error வரும்? Exact fetch returns more than requested number of rows. சரி ஓகே. இங்க இருங்க. இப்போ போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு PLSK பிளாக் எழுதுறோம். இப்போ போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு PLSK பிளாக் எழுதுவோம். இங்க இருங்க. இப்ப இப்படி எடுத்துருவோம். ஓகே. இங்க இருங்க. இப்ப ஒரு PLSK பிளாக் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்னா begin then என்ன இருக்கணும் அப்படின்னா end இருக்கணும். end of the block என்ன இருக்கணும்னா ஸ்லாஷ். ஓகேங்களா? இங்க இருங்க. இப்போ நான் ஒரு வேல்யூ ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண போறேன். ஒரு கூகுள்ல dbms underscore output dot put underscore line அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இங்க என்ன கொடுத்துறேன் அப்படின்னா print on அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்னா print on கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்தோம்னா print 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்தோம்னா print 3 அப்படின்னு கொடுக்கலாம்.1.txt அப்படின்னு என்ன பண்ணோம்னா இந்த ஃபைல் என்ன பண்ணோம்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகும்? Print 1, 2, 3. print 2 print 3 அப்படின்ற வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். சொல்லுங்க. SQL plus HR session அப்படின்னா admin first time set server output on இந்த பிளாக் போய் எக்ஸிக்யூட் பண்ணி எங்க இருக்குன்னா டீடைல்ல நியூ அப்படின்ற ஃபுல் என்ன நேம் இருக்குன்னா 1.txt அப்படின்னு நேம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா print 1 print 2 print 3 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? சரி. இப்ப எந்த ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஓகேங்களா? சோ எந்த ஒரு பிளாக் இருந்தாலும் ஓகேங்களா அது எங்க இருந்தா எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆகும்? லைன் பை லைன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். எங்க ஸ்டார்ட் ஆகும்னா பிகின்ல ஸ்டார்ட் ஆகும். எங்க ஸ்டார்ட் ஆகும்? பிகின் ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா எடுத்தோனே எதை பிரிண்ட் பண்ணிடும்? print 1. இந்த print 1 அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா பிரிண்ட் பண்ணி முடிச்சா தான் எந்த லைன் வரும்? print 2. print 2 இந்த செகண்ட் லைன் வந்து ரீட் பண்ணுங்களா? இந்த செகண்ட் லைனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா தான் எந்த லைன் போகும்? Second line. செகண்ட் லைனை கம்ப்ளீட் Third line. பண்ணா தான் தேர்ட் லைன் போகுமா? ஏர்மே இப்போ எந்த ஒரு லைன்லுமே எரர் இல்ல. ஃபர்ஸ்ட் லைன்ல எரர் இல்ல, செகண்ட் லைன் வந்துச்சு. செகண்ட் லைன்ல எரர் இல்ல, தேர்ட் லைன் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த செகண்ட் லைன்ல போய் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறேன். அதாவது ஒரு நம்பரை ஓகேங்களா ஒரு நம்பரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0வால டிவைட் பண்ண போறேன். ஒரு நம்பர் ஏதாவது டிவைட் பண்ண போறேன். Divide by 0. ஒரு நம்பர் ஏதாவது டிவைட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப இங்க வருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எதை பிரிண்ட் பண்ணும்? Print 1. print 1.
ஸோ இங்க வந்து என்ன வந்துடும்? எரர் வந்து ஏன் எரர் வரும்? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் டிவைசர் இஸ் ஈக்குவல் டு 0 எந்த நம்பரும் 0வால டிவைட் பண்ண முடியாது அதனால எரர் அங்கே இங்க வந்து என்ன வந்துடும்? எரர் வந்துருச்சு. எரர் வந்துடும். அடுத்து இந்த பிரிண்ட் 3 பிரிண்ட் பண்ணுமா? பண்ணாச்சு. பண்ணாது. அப்ப நமக்கு இப்போ என்ன ஆகும்? ப்ரோ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் 1 மட்டும் பிரிண்ட் ஆகும். செகண்ட் வந்து எரர் வரும். எரர் வந்துடும். அப்ப ஏற்மே இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா பிரிண்ட் 1 பிரிண்ட் ஆகுது. ஓகே, செகண்ட் லைன் வரும்போது நமக்கு என்ன வந்துருது அப்படின்னா எரர் வந்து என்ன எரர் வந்துருக்குன்னா டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு எரர் வந்துடும். அப்ப ஒரு PLSK பிளாக்ல ஓகேங்களா, ஸோ எக்ஸிட் ஆகி வரும்போது ஒரு ஒன்ஸ் எரர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே என்ன பண்ணாது? எக்ஸிக்யூட் பண்ணாது. எக்ஸிட் பண்ணாது. அந்த எரர் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ஆரக்கில் என்ன ஆகும்னா அந்த பிளாக் விட்டு என்ன ஆயிரும்னா எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? அப்ப எங்கன எரர் வருதோ அதோட என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பிளாக்கோட எக்ஸிகியூஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. ரவீன் இது எல்லாமே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தானே ரவீன்? ஆம்பூர் நான் சொல்றேன். வெளியாச்சு ப்ரோ. ஓகே, நோட் பண்ணியாச்சுங்களா? இங்க இருங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. அப்ப நான் ஒரு PLSK பிளாக்ல ஒன்ஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆட்டோமேட்டிக் அதோட என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸிட் ஆகாது. அதோட என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? ஆமா. சரி, ஓகே. இப்ப இப்படி வச்சுக்கோமே, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப இந்த எரர் சரி இல்லைன்னா இப்படி வச்சுக்குவோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பார்ப்போம்னா எக்ஸாம்பிளுக்காக இப்படி வச்சுக்குவோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகேவா? மணி அதாவது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆன்லைன்ல மணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். கரெக்டா? இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான கோடு அப்படின்னு நினைச்சுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா அந்த டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான கோடுன்னு நினைச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான கோடு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் சர்வர்ல இருந்து அமௌண்ட் டெபிட் பண்ண பாத்தீங்களா, டெபிட் பண்ண பாத்தீங்களா, ஓகேங்களா, டெபிட் பண்றதுக்கான கோடு. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா அதாவது இது வந்து நம்ம சரி என்ன பிடிச்சுக்கோம். இது என்னன்னா இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா டெபிட் பண்றதுக்கான கோடு. ஓகேங்களா? எப்படி சொன்னாலும் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, ஓகே, இப்படி நினைச்சுங்க. ரொம்ப சிம்பிளா நினைச்சுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பிளாக்ல என்ன பார்த்தீங்கன்னா அந்த மணி டிரான்ஸ்ஃபருக்கான பிளாக். அதாவது நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கூகுள் பே யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து இன்கேஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா நம்ம அந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம சப்மிட் பண்ணுவோம். கரெக்டா? மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே பண்ணுவோம். கரெக்டா? டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். கரெக்டா? அந்த பட்டனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைச்சுங்க அப்படின்னா இந்த கோடு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுங்க. ஓகேவா? அப்ப இந்த கோடு என்ன பண்ண போகுது அப்படின்னா அதாவது கஸ்டமர் இருக்காரு. அப்ப நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஓகேவா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணி ஓகேவா சோ அத சர்வர் மூலமா ஓகேவா சர்வர் மூலமா உங்களோட ரிசிடென்ட் அக்கௌண்ட்ல போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா கிரெடிட் பண்ண. ஓகேவா? ஓகே ஓகேவா? இப்ப என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இப்படி வச்சுக்குவோம். இப்ப அந்த மணி டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி இல்லைன்னா அப்படி வச்சுங்க. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மணி டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ண உடனே மணி டிரான்சாக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட சர்வர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு எரர் வந்துருச்சு. ஓகே. இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்க ப்ரோ. இப்ப நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. மணி இப்போ வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும்?
அமௌண்ட் இஸ் டெபிட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்ல அதாவது ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஒண்ணு மணி என்ன இருக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், அப்படின்னா அதாவது சக்சஸ் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும். கரெக்டா? ஆமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டஸ் வரும். ஒன்னு சக்சஸ்னு வரும், அப்படி இல்லைன்னா என்னன்னு வரும், டிக்ளைன்ட் டிரான்சாக்ஷன் டிக்ளைன்டு, அதாவது ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? வரும். வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நீங்க இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரெண்டு தான் வேணும் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு. ஒன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லணும், அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகல ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்ப டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது பொதுவா என்ன வருது அப்படின்னா, இப்படி ஒரு எரர் வருது உங்களுக்கு வந்து, இப்படி வந்து ஒரு எரர் வருது, இப்படி வருதுன்னு நினைச்சுங்கமே. இப்போ உங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா, இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னு நினைப்பீங்களா? நீங்க நார்மலா பேங்கிங், அதாவது உங்களுக்கு ஆரக்கிள் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, நீங்க நார்மலா கூகுள் பே யூஸ் பண்ற ஒரு நார்மல் கஸ்டமர், நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சக்சஸ்னும் வரல ஃபெயிலியர்னு வரல, அதுக்கு போதும் என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்படி வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? அமௌண்ட் போல நம்ம எங்க என் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சா பண்ணுவோம். டெபிட் ஆயிடுச்சா டெபிட் ஆகலையான்னு தெரியுமா? இப்படி வந்தா தெரியாது. நான் அக்கவுண்ட்ல இருந்து போயிடுச்சுன்னு மட்டும் தெரியும், பட் ஆனா அவருக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. எப்படி சொல்றீங்க அக்கவுண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க இப்படி வந்துச்சுன்னா? இல்ல ஜி, நான் இந்த அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னால ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனா அவருக்கு ரீச் ஆகல அப்படின்னா மிடில் ஆஃப் த ப்ராசஸ்ல தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு இப்படி வந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல சக்சஸ் ஃபெயிலியர் வந்தா கரெக்டா இருக்குமா? எனக்கு சக்சஸ் இல்ல ஃபெயிலியர் வந்தாதான் நான் ஒரு அசம்ப்ஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, மணி டிரான்சாக்ஷன் சக்சஸ்னு ஒரு மெசேஜ் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயில்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தா பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ அங்க போய் ஓகேங்களா இப்படி ஒரு எரர் வருது, இப்படி ஒரு எரர் கோடோட இப்படி ஒரு எரர் மெசேஜ் வருது உங்களுக்கு, இப்படி வருது. ஓகேங்களா? அதாவது இது நமக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா, இது வந்து எரர்னே நமக்கு தெரியாது. கரெக்டா? நார்மல் நம்ம ஒரு கஸ்டமரா இருந்தா இப்படி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறது, மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகலையா அப்படின்னு எதை நினைக்கிறதுன்னு கேட்டா என்ன நினைக்கிறது நமக்கே தெரியாது. கரெக்டா? கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அப்ப நமக்கு என்ன அப்படின்னா எய்தர் சக்சஸ்னு வரணும், அப்படின்னா ஃபெயில்டுன்னு வரணும். கரெக்டா? அப்ப இங்க வருமே, இங்க அதான். ஓகேங்களா? இப்ப என்ன நினைச்சுங்க அப்படின்னா, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இதான் என்ன பார்த்தீங்கன்னா மணி டெபிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? டெபிட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது மணி டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சர்வர்ல எரர் வந்துருச்சு. ஓகேங்களா? சர்வர்ல எரர் வந்துருச்சு அப்படின்னா இப்ப நமக்கு இப்படி வந்தா புரியுமா, இல்ல ஃபெயில்ட் அப்படின்ற மாதிரி வந்தா ஸ்டேட்டஸ் வந்தா புரியுமா? சக்சஸ் ஃபெயில்ட் வந்தா புரியும். ஓகேங்களா? அப்ப இங்க இப்ப நீங்க ஒரு PLSK பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த PLSK பிளாக்ல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. சோ அந்த எரரை ஒரு அதாவது நமக்கு SQLல ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஒரு ஆரக்கிள் டெவலப்பரான நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் மீன்ஸ் வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு எரர் வருது அப்படின்னா இதுக்கு பொதுவா இன்னொன்னு பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆக்ஷன் டு பி டன். ஆக்ஷன் டு பி, என்ன ஆக்ஷன் டு பி என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கட்டா? ஸோ அதுன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நீங்க PLSK பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த PLSK பிளாக் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இன்கேஸ் அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாச்சும் எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது வேற ஒண்ணும் பண்ண போறதுல இந்த எரரை இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஹேண்டில் பண்ண போறோம். எரர் வந்து என்ன பண்ண போறோம்? இப்ப நீங்க ஒரு PLSK பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். எரர் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அப்படி ஏதாவது ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் தான் என்ன பாத்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அதுக்காக இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் தான் என்ன? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் எரர் ஆன் ஆர் an action to be performed when errors occur. அதாவது நம்ம PLSK பிளாக் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வந்துட்டா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேவா? இங்க வருமே, இங்க நான் வந்து எரர் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்க வந்து ஒரு எரர் வந்துருச்சு. ஒரு நார்மல் கஸ்டமர் தெரியாது. கரெக்டா? மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியாது. கரெக்டா?
அப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இன்கேஸ் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரர் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹேண்டில் பண்ண போறேன். ஹேண்டில் பண்றதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸப்ஷன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ண போறேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்? எக்ஸப்ஷன். அதாவது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும்போது இங்க வந்து என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு எரர் வரும். இங்க வந்து என்ன வரும்? எரர் வரும். எரர் தான். எந்த ஒரு எரர் வந்தாலும் ஆரக்கிள் எடுத்தோன்னா என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணிக்கலான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இப்படி ஒரு எரர் வந்துட்டா அதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணுமா, நம்மளை வேற ஏதாச்சும் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்ற எக்ஸப்ஷன் பிளாக் வந்து என்ன பண்ணி பார்க்கணும்னா ஆரக்கிள் தேடி பார்க்கும். ஆரக்கிள் என்ன பண்ணி பார்க்கும்? அந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இப்படி ஒரு எரர் வந்துட்டா அந்த எரருக்கு பொதுவா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸப்ஷன் பிளாக் தான் சொல்ல போறோம். இங்க இப்படி 5/0 அப்படின்னு ஒரு எரர் வந்துச்சு வச்சுக்கோமே, அந்த எரரை சொல்லும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதாவது ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு எரர் ரைஸ் ஆகும்ல, அந்த எரரை சொல்லும்போது நம்ம என்ன எரர்னு சொல்லுவோம் அப்படின்னா 0 டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? 0 டிவைட். ஓகேங்களா? ஸோ அதாவது 0 டிவைட் எரர். அதாவது ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப ரைஸ் ஆகிற எரர் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 0 டிவைட் எரர்னு சொல்லுவோம். என்ன எரர்னு சொல்லுவோம்? 0 டிவைட் எரர். ஸோ இங்க வருமே இப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒருவேளை அதாவது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒருவேளை ஓகேங்களா ஒருவேளைன்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்படின்ற கீ யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கீ யூஸ் பண்ணிக்கிறேன்? ஓகேங்களா? when எரர் வந்து 0 டிவைட் ஆகி இருந்தா என்னவா இருந்தா 0 டிவைட். இங்க எரரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எரரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எரர் தான் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஐயமே ஒருவேளை அதாவது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வந்துருச்சு அப்படின்னா ஆரக்கிள் என்ன வந்திருக்கும்னா அந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல வந்துடும். எந்த பிளாக்ல வந்துடும்? எக்ஸப்ஷன் பிளாக். அப்ப இங்க நான் என்ன செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா வந்திருக்க எரர் 0 டிவைடா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவேன். ஒருவேளை அந்த எரர் 0 டிவைடா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இப்படி கொடுக்க போறேன். அதுக்கு பொதுவாக என்ன ஆக்சன் பண்ண சொல்றேன் அப்படின்னா இப்படி கொடுக்க சொல்லுவேன். டிபிஎம்எஸ் அவுட்புட் அண்டர்ஸ்கோர் என்ன கொடுக்க அப்படின்னா லைன் ஆஃப் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி சொல்றேன். cannot divide by 0 அப்படின்னா என்ன கொடுக்குறேன்? ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இங்க இருமே இப்ப எதுல கொடுக்குறோம்னா சிங்கிள் கோட்ஸ். அதாவது இப்ப இங்க பாருங்க நீங்க இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது செகண்ட் லைன் வந்து என்ன வந்துரும்? எரர் வந்துரும். இப்படி ஒரு எரர் வந்து அதாவது நீங்க எந்த ஒரு PLSQ பிளாக் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த பிளாக் அப்படி லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும்போது எங்கேயாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, எரர் வந்த உடனே ஆரக்கிள் டிஃபால்ட்டா என்ன இருக்கான்னு தேடி பார்க்கும் அப்படின்னா எக்ஸப்ஷன் பிளாக் இருக்கான்னு தேடி பார்க்கும். என்ன பிளாக் இருக்கான்னு தேடி பார்க்கும்? இந்த எக்ஸப்ஷன் பிளாக் அப்படின்றது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த PLSQ பிளாக்ல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் பிளாக். அதான் என்னது? எக்ஸப்ஷன் பிளாக். அப்ப என்ன இப்போ ஒரு நம்பரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 0 டிவைட் பண்ண போறேன். ஒரு நம்பரை ஏதாவது டிவைட் பண்ண போறேன் 0. அப்ப இப்ப ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ணும்போது இங்க வந்து எரர் வந்துடும். எரர் வந்து ஆட்டோமேட்டிக் ஆரக்கிள் என்ன பண்ணி ஆகும்னா அப்படி அந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாச்சும் எக்ஸப்ஷன் இருக்கா அப்படின்னு எதுக்கு வரும்னா எக்ஸப்ஷன் பிளாக்ல வரும். எதுக்கு வரும்? எக்ஸப்ஷன் பிளாக். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை வந்திருக்க எரர் 0 டிவைடா இருந்தா தென் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன்? cannot divide number by 0. அப்ப இங்க ரெண்டாவது பிளாக் வந்தனே அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் வந்தனே பிரிண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்தனே என்ன வந்துரும்? cannot divide by எரர் வந்தனே எங்க வந்துரும்? எக்ஸப்ஷன் வந்துரும். எக்ஸப்ஷன் வந்தனே அது என்ன எரர்னா 0 டிவைடட். அதாவது அது 0 டிவைடட் எரர் தான். அதனால நமக்கு இப்ப என்ன பிரிண்ட் பண்ணும்? cannot divide a number by 0. அப்ப பிரிண்ட் பண்ணும். அது வேணா இருக்கு போனா cannot divide number by 0 அப்படின்னு வருதா? சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது டவுட் கேட்டீங்க? இதுக்கு என் பிளாக் எதுவும் கொடுக்க தேவையில்லையா ப்ரோ? இல்ல இது ஜஸ்ட் ஒரு பிளாக்ல நம்ம எழுதி இருக்கலாம். நவீன் சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ கிளைண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்பேன். இப்போ அதில் வந்து எரர் வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. எல்லாமே செக் பண்ணிட்டு தான் கிளைண்ட்டுக்கே கொடுக்குறேன். இப்போ கிளைண்ட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எரர் வருது. இப்போ ஏதாவது ஒரு ரீசன் திடீர்னு வந்துருச்சுன்னா
அதை திருப்பியும் அவங்க நம்மளுக்கு அனுப்பிச்சு அதை செக் பண்ணணும் இல்லையா? அப்பதானே நம்ம வந்து இந்த எக்ஸெப்ஷனை ஆட் பண்ண முடியும். இல்ல வந்து டிஃபால்ட்டாவே எரர் இல்லைன்னா கூட இந்த எக்ஸெப்ஷன் ஆட் பண்ணி அனுப்பணும். ப்ரோ நான் கேக்குறது புரியுதுங்களா? புரியுது. நீங்க கேட்குற கொஸ்டின் புரிஞ்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ஓகேவா? மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. இப்ப எதுனாலலாம் இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகலாம்? மேபி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ப்ராப்ளமா இருக்கலாம், சர்வர் எரர், சர்வர் ஏதாவது பிளாக் ஆயிருக்கலாம், சர்வர் பிளாக் ஆயிருக்கலாம், நெட்வொர்க் இஷ்யூஸ், சர்வர் எரரா இருக்கலாம். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ் இல்ல ப்ரோ. ஆமா. அதனால என்னோட டிரான்சாக்ஷன் நடுவுல பிளாக் ஆகுது. ஒருவேளை உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். அப்படியே இருக்கலாம். உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். நீங்க கொடுத்துருக்க ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பா இருக்கலாம். அப்ப எப்படி வேணாலும் ஒரு எரர் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. கரெக்டா? எஸ் ப்ரோ. அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிளாக் நீங்க அதாவது மணி டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதாவது ஒரு ரீசனால எரர் வந்துரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப என்ன ஒரு எரர் வந்தாலும் அந்த கஸ்டமருக்கு நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா எரர் வரும்னு சொல்ல முடியாது, பட் மேபி எரர் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப ஒருவேளை எரர் வந்துட்டா அது என்ன எரர் அப்படின்றது நான் யாருக்கு சொல்லி ஆகணும்னா என்னோட கஸ்டமருக்கு சொல்லி ஆகணும். இப்ப இந்த இடத்துல எரரே இல்ல. ஓகேங்களா? இப்ப எரரே இல்ல. இப்ப ஆர்க்குல போய் இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் போகணும்னு அவசியம் இருக்கா? அதுதான், அந்த எக்ஸெப்ஷன் பிளாக்க எரர் இல்லைன்னா கூட இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை சேர்த்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணுமான்னு கேட்குறேன். ப்ரோக்ராம் பண்ணணும். ஒருவேளை எரர் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸெப்ஷன் தேடி போயிடும். எந்த இடத்துல எரர் இருக்கோ அந்த எரர் மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்டாப் ஆயிடும். பிரிண்ட் 3 வரலன்னா அதான் காரணம். ஆமா. இப்போ இப்படி வச்சுக்கோமே, அதாவது நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சர்வர் எரர் ஆயிடுச்சு. திருப்பி போய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு மணி உங்க அக்கௌண்ட் இருந்து ஒரு 5000 ரூபாய் டெபிட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா? கேக்குற क्वेश्चन புரியுதுங்களா? சொல்லுங்க. அதாவது நீங்க மணி டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. ஏன்னா இப்போ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சர்வரால எரர் வந்துருச்சு. இப்போ உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நீங்க 5000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 5000 டெபிட் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். நல்லா இருக்காது ப்ரோ. அதாவது எங்கன எரர் வருதோ அங்கனே ஸ்டாப் ஆயிடும். கரெக்ட்டா? ஆஃப் கோர்ஸ். அதான் ப்ரோ. எங்கன எரர் வருதோ அந்த எரரோட என்ன ஆயிடும்னா அந்த பிளாக் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு அடுத்து இருக்க டிரான்சாக்ஷனை போய் என்ன பண்ணாதுன்னா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனா இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம ஒரு PLSQL பிளாக் எழுதுறோம் அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு வகையில எரர் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்ப நாங்க போய் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட கஸ்டமர் போய் நான் எரர் பண்ணவோ எரர் மெசேஜோ கொடுத்தாங்க ஒன்றும் புரிய போறது இல்லை. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த எரரை ஹேண்டில் பண்ணி அந்த எரருக்கு ஆல்டர்னேட்டிவா நான் இன்னொரு மெசேஜை போய் அவங்களுக்கு கொடுக்க போறேன். அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ நோ எரர்ஸ் இப்ப நீங்க டைப் பண்ணிருக்குது print 1 print 2 print 3 நோ எரர்ஸ், எந்த எரருமே இல்ல. ஓகே. நான் எதுவுமே இல்லன்ற காரணத்தினால இது அப்படியே எண்ட் ஸ்லாஷ் போட்டு முடிச்சிடலாமா, இல்ல எக்ஸெப்ஷன் வந்து ஆட் பண்ணி ரன் பண்ணணுமா? அதான் ப்ரோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க எல்லாமே பாசிபிலிட்டி தான். கரெக்டா? மேபி தான் வருமே தவிர கன்ஃபார்மா வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணிதாங்கன்னா எழுதிதான். ஒருவேளை வந்துட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப போய் திருப்பி நம்ம உட்கார்ந்து எழுதி இருக்க முடியாதுல. அப்ப முதல்ல இப்போ இது எல்லாமே அப்படியே ரன் பண்ணா print 1 print 2 print 3 வந்துரும். இப்போ எக்ஸெப்ஷனோட சேர்த்து ரன் பண்ணனும். ஆமா. எரர் இருந்தா எக்ஸெப்ஷன் பிளாக் போகுது, இல்லனா போக போறது இல்ல. இருந்தாலும் லட் நீங்க எழுதிதான். ஃபைன். சூப்பர். ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக மெசேஜ் கொடுக்குறாங்க எக்ஸெப்ஷன். அதாவது இங்க நான் சொல்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூசருக்கு புரியறதுக்காக மட்டும் கிடையாது. பட் ரியல் டைமா பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் போது நம்ம இன்னொரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி விடுவோம். ஓகே. சோ அதுக்கு தான் இப்படி ஒரு எரர் வந்துட்டா இந்த எரருக்கு பதில் நீங்க இத பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸெப்ஷன் பிளாக். ஓ. ப்ரோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் டெஃபினேஷன்
முதல்ல எக்ஸப்ஷன் ஹேண்டில் போட்டு ஓகேங்களா. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்டில் போட்டு டைப்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிங்க. சரி ஓகே. அப்போ ஏற்கனவே அப்போ நான் ஒரு PLSQL பிளாக் எக்ஸிட் பண்ண போறேன். ஓகே, எக்ஸிட் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பிளாக் யூஸ் பண்ண போறோம்? எக்ஸெப்ஷன். ஓகேங்களா. ஒருவேளை நான் இங்க வந்திருக்க எரர் 0 டிவைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லிட்டேன்? 0 divide number by 0. அப்ப நீங்க எந்த ஒரு பிளாக் எழுதினாலும் கண்டிப்பா நீங்க அங்க என்ன பிளாக் எழுதி ஆகணும்னா எக்ஸெப்ஷன் பிளாக் எழுதி ஆகணும். பிகாஸ் எனி டைம் ஏதாச்சும் ஒரு ரீசனால என்ன வரும் அப்படின்னா எரர் வரும். அந்த எரர் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணி டிரான்சாக்ஷன் பின்னாடி இந்த பிளாக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கஸ்டமருக்கு போய் ஒரு எரர் கூட எரர் மெசேஜோ போச்சு அப்படின்னா அவருக்கு எதுவுமே புரிய போறது இல்லை அப்படின்னா அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நான் ஒவ்வொரு டைம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் இப்படி எரர் கோடு எரர் மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா நான் அகைன் அதை போய் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன புரியுதோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த பிஸ்னஸ்க்கே லாஸ் ஆகும். அப்போ இங்கேயுமே ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அதாவது பிளாக் ரைட்டிங் பிஹேவியர்ல இதெல்லாம் ரொம்பவே ஒன்று இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேவா? நீங்க எந்த ஒரு PLSQL பிளாக் எழுதினாலும் கண்டிப்பா என்ன பிளாக் எழுதணும்? ஒரு எக்ஸெப்ஷன் பிளாக் எழுதி ஆகும். ஓகே, இங்க எப்படி வச்சுப்போம்? இப்ப நான் இப்படி வச்சுக்கோ, ஒரு நம்பரை 0 டிவைட் பண்ணும்போது எனக்கு வர்ற எரர் வந்து என்ன சொல்லணும்னா 0 டிவைட் சொல்லணும். கரெக்டா? இது 0 டிவைட் எரர்னு சொல்லிக்கலாம், அப்படின்னா 0 டிவைட் எக்ஸெப்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ படிச்சுக்கோ. இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நம்பர் இங்க வருமே. இப்ப நான் ஒரு இல்லாத ஒரு டேட்டாவை எடுக்கிறேன். ஓகேங்களா? இல்லாத ஒரு டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன எரர் வந்துச்சு?
நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் இருக்குல்ல. இப்போ இந்த எரரையும் நம்ம என்ன பண்ணியாகணும்? நோ டேட்டா ஃபவுண்ட். அதாவது இப்போ நீங்க போய் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ஓகேங்களா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இல்லைன்னு காட்டுறேன். அதாவது லோ பேலன்ஸ் லிமிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் காப்பி கரெக்டா. அங்க போயிட்டு நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு காமிச்சா நமக்கு ஏதாச்சும் புரியுமா? புரியாது கரெக்டா. அதாவது இப்படி நினைச்சுக்கோங்களா, இங்க அந்த எம்ப்ளாயி இருக்காரா அப்படின்னு நீங்க எடுக்கிறது நீங்க உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ற மாதிரி அர்த்தம் நினைச்சுங்க. இப்ப பேலன்ஸ் இது கம்மியா இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எரர் வரணும் கரெக்டா. அதாவது நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் புரியுமா? புரியாது. இல்ல நீங்க வந்தோடனே நான் இல்லாத டேட்டா எடுக்கும்போது நமக்கு ஒரு எரர் வந்துடும் இல்ல. எரர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு என்ன இருக்கான்னு தெரிய பார்க்கும். எக்ஸெப்ஷன் விடலாமா? என்ன விடலாம்னா எக்ஸெப்ஷன் ஓகேங்களா. இங்க இருமே இப்ப இந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வேணும் கரெக்டா. இல்ல அப்ப இருமே நான் ஒருவேளை என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எக்ஸெப்ஷனா இருந்தா, என்ன எக்ஸெப்ஷனா இருந்தா, அதாவது நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எரரா இருந்தா தென் என்ன பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்படி வச்சுறேன் dbms underscore output dot put underscore line of என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்படி வச்சுனா லோ பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமா. ஓகே இப்படி வச்சுக்கோமா. ஓ எம்ப்ளாய்ஸ் ஃபவுண்ட் ஐடியா அப்படின்னு வச்சுக்கோமா. ஏன்மே போய் இந்த பிளாக்கை சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுவோம். ஏன்மே எங்க இருக்கோம்னா டீடைல நியூ ஃபோல்டர்ல 1.txt என்ன வருது? நோ எம்ப்ளாயி அண்ட் திஸ் ஐடி அப்படின்னு வருதா. அப்ப இங்க வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் வந்துரும். எரர் வந்து யாருக்கு டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னு தேடி பார்க்கும். எக்ஸெப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். பிளாக் இருக்கான்னு தேடி பார்க்கும். தேடி பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ எக்ஸெப்ஷன் பிளாக் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இல்லா எரர் இருக்கு என்ன வந்துருக்கும்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் வரும். அந்த எரர் வந்தோடனே அதை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன? நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ பண்ணி அப்படின்னா அப்ப இங்க இல்லாத டேட்டா எடுக்க சொன்னா அப்படின்னா அப்போ வர வந்து என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
No data found. நோ டேட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருமே அடுத்து போய் படிச்சுக்குவோம். இங்கே இருமே இப்போ நான் எம்ப்ளாய் ஐடி பொதுவாக என்ன கொடுத்துருப்பேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? என்ன கொடுத்துருப்பேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேங்களா? இப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ ஒரே வேரியபிள மோர் தென் ஒன் ரோ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன error வரும்? எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் மோர் தென் request number of rows அப்படின்னு ஒரு error வரும். ஓகேங்களா? அந்த error ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷனோட நேம் என்னன்னா இங்கே அந்த எக்ஸெப்ஷனோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா too many rows. என்ன கொடுத்தோம்னா too many rows. ஓகேங்களா? அதாவது ஒரு வேரியபிள்ல மோர் தென் ஒன் ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப்போ ஒரு எரர் ரைஸ் ஆகும். அந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா too many rows அப்படின்ற எக்ஸெப்ஷன் மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஃபார் திஸ் ஐடி அப்படின்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோமே. இது போய் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரே வேரியபிள்ல மோர் தென் ஒன் ரோ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்ட் ஃபெச் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மோர் தென் ஒன் ரோ அப்படின்னு ஒரு ஏர் வந்துச்சு. இப்போ என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த ஏரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் என்ன எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணேன்? 2 many rows அப்படின்ற எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணேன். அப்போ இங்கே யாருமே இப்போ எக்ஸிட் பண்ணுவோம். என்ன வந்துச்சுன்னா மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஃபார் திஸ் ஐடின்னு வந்துருக்கா. அப்போ இங்கே ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு இல்லாத டேட்டா எடுக்க போறேன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? நோ டேட்டா. ஒரு வேரியபிள்ல நான் மோர் தென் ஒன் ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப ரைஸ் ஆகிற எரரை எந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? too many rows அப்படின்ற எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த எக்ஸெப்ஷன்ல அந்த நோ டேட்டா ஃபவுண்ட் அப்புறம் 0 டிவைட் இதெல்லாம் வந்து ஆரக்கிள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷன்ஸ்? இப்போ இது வந்து எக்ஸெப்ஷன் நம்ம டேட்டாவை எடுங்க அப்படின்னா செலக்ட்ன்ற கிளாஸ் யூஸ் பண்றோம்ல அத ஆரக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இது ஒரு கமாண்ட் மாதிரி தானே இந்த கமாண்ட்? இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எக்ஸெப்ஷன். எப்படி ஆரக்கிள்ல முன்னாடியே ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. லென்த்தை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு லென்த்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா லென்த்தை ஃபைண்ட் பண்ணுது கரெக்ட்டா? எஸ். அதே மாதிரி தான் இந்த எக்ஸெப்ஷன்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு எரர் வந்துச்சுன்னா அதாவது நீங்க எப்போ கொண்டு போய் ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணாலும் டிவிசர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு எரர் தான் வரும். ஒருவேளை அந்த எரரை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு 0 டிவைட் அப்படின்ற எக்ஸெப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஆரக்கிள் என்ன பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே. அதனால தான் ப்ரோ இப்போ இதே 2 many rows வந்து நான் வேற மாதிரி எழுதுனேன்னா அதுக்கு தெரியாது. ஏன்னா இதான் பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ். எஸ், அதுதான் ப்ரீ டிஃபைன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் அப்போ. ப்ரோ நான் சொல்றேன். ஆமா. அப்ப ஒரு வேரியபிள மோர் தென் ஒன் ரோ ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப வர அந்த எரர் வந்து எந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி முடியும்?
ஸோ ஆரக்கில் என்ன பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 0 டிவைட் இல்லை நோ டேட்டா ஃபவுண்ட் டூ மெனி ரோஸ் அப்படின்ற எக்ஸப்ஷன் என்ன பண்ணி வச்சிட்டாங்கன்னா முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது இப்படி ஒரு வேரியபிளை நீங்கள் மோர் தென் ரோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரரை எந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா டூ மெனி ரோஸ் அப்படின்ற எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு இதை முன்னாடி யார் கிரியேட் பண்ணி வச்சிட்டா அப்படின்னா ஆரக்கில் கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. யார் கிரியேட் பண்ணி வச்சிட்டா? சோ ஆரக்கிலே இந்த எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ணி வச்சனால இதெல்லாம் என்ன சொல்லப்படும்னா ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லப்படும். ஆரக்கிளோட என்ன எக்ஸப்ஷன் சொல்லப்படும்? ஏன் அப்படின்னா நீங்க இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த எரரை இந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு ஆரக்கிலே என்ன பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் எக்ஸப்ஷன். ஸோ இங்கே வருமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ நான் இங்கே ஒரு எரர் வந்துடுது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி 90 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன எரர் வருது அப்படின்னா டூ மெனி ரோஸ் அப்படின்ற ஒரு அதாவது எக்ஸாக்ட் ஃபேஸ் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ரிக்வெஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்ற ஒரு எரர் தான் ரைஸ் ஆகும். அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான என்ன எக்ஸப்ஷன் இருக்கு? நான் இப்போ அதே போது என்ன டூ மெனி ரோஸ் கொடுக்காம என்ன கொடுத்தேன் அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்? இப்போ இந்த எரரை இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுவான் பண்ணாது ப்ரோ. ஏன்? இதுல டேட்டா இருக்கு, இதுல இல்லன்னு நம்ம இல்ல ஆக்சுவலா இந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸப்ஷன் என்ன? டூ மெனி ரோஸ் தான். நான் அது இப்போ நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணேன். அப்ப இப்ப வர்ற இந்த எரரை இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுமா பண்ணாதா? அதான் கொஸ்டின். பண்ணாது ப்ரோ. பண்ணாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஓகேங்களா இங்க போய் பார்ப்போம். அதாவது எரர் வந்த உடனே ஆர்க்ல எங்க போகும் சொன்னேன்? எக்ஸப்ஷன் பிளாக்ல போய் அந்த எரரை ஹேண்டில் பண்ணிக்கலாம் பார்ப்போம். பட் இந்த எரர் எதுக்குரிய இந்த இது வந்து எப்ப ஹேண்டில் பண்ணும்? டேட்டாவை அப்பனா தான் இந்த அப்பதான் இந்த எக்ஸப்ஷன் என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இல்லாத டேட்டாவை ஓகேங்களா ஸோ ஒரு இல்லாத டேட்டாவை எடுக்கிறேன் அப்படின்னா அப்பதான் என்ன பண்ணும்னா இந்த எக்ஸப்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வேரியபிளை கொண்டு போய் டூ மெனி ரோஸ் அப்படின்ற ஒரு எரர் வருது. அப்போ போய் இந்த நோ டேட்டா ஃபவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. அப்ப நீங்க அதாவது எக்ஸப்ஷன் பிளாக் எழுதியிருந்தாலும் அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸப்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எதை தான் கொடுத்துரும்? புரியுங்களா? அதாவது எந்த ஒரு எரர் வந்தாலும் ஆர்க்கில் உடனே எங்க போய் பார்க்கணும்னா எக்ஸப்ஷன் பிளாக்ல போய் வந்திருக்க அந்த எரரை ஹேண்டில் பண்ணிக்கலான்னு தான் பார்க்கணும். அந்த எரரை ஹேண்டில் பண்ணியிருந்தா தான் அந்த எக்ஸப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணாம ஆர்க்கில் என்ன எரர் வருதோ அந்த எரர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். புரியுதா? அப்ப என்ன எரர் வருதோ அந்த எரர் நம்ம ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் அந்த எக்ஸப்ஷன் பிளாக் யூஸ் ஆகும். அது ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கும். சொல்லுங்க ப்ரோ. இந்த ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ்னா இந்த மூணு எரருக்கு மட்டும் தான் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருக்கு நான் சொல்றேன். அப்போ எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்ல வரும். இப்போ நீங்க நோ டேட்டா ஃபவுண்ட் போட்டிருக்கீங்க, அந்த ஒரு ஃபார்மட் போட்டிருக்கீங்க நோ அண்டர்ஸ்கோர் டேட்டா அண்டர்ஸ்கோர் ஃபவுண்ட்னு. ஆமா. அந்த அண்டர்ஸ்கோர் இல்லாம அதுலயே நான் தப்பு பண்ணேன்னா அது எடுத்துக்கும். அது எரர் தான். அது எரர். அது இந்த ஸ்டேட்மென்ட்ல தான் எழுதணும், இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும் சின்டாக்ஸ். ஆமா. அது ப்ரீ டிஃபைன். அது எல்லாத்தையும் அப்படி தான் எழுதி ஆகணும். ஓகே. அப்ப ஓகேங்களா நான் எக்ஸப்ஷன் பிளாக் எழுதியிருந்தாலும் அந்த எரருக்குரிய எக்ஸப்ஷன் இல்ல அப்படின்னா ஆரக்கிள் அந்த எக்ஸப்ஷன் பிளாக் என்ன பண்ணாது? எக்ஸிக்யூட் பண்ணாது. அந்த எக்ஸப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணாது. ஓகேவா? எந்த எரர் வருதோ அந்த எரருக்குரிய எக்ஸப்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆரக்கிளோட அந்த டிஃபால்ட்டா என்ன எரர் வருதோ அந்த எரரை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? இப்ப இப்படி வச்சுக்குவோம். இப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா இங்க ஒரு எரர் வந்தது. இங்க என்ன இருந்தது அப்படின்னா சொல்லி இங்க இப்ப இங்க என்ன எரர் வருது அப்படின்னா எக்ஸாக்ட் ஃபேஸ் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ரிக்வெஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்ற எரர் வருது. இப்ப அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் என்ன?
too many என்ன புரியல no bro. அதை ஹேண்டில் பண்ணுற எக்ஸெப்ஷன் என்ன? too many rows. டூ many rows. அதாவது ஒரு வேரியபிள் மோர் தென் ஒன் ரோஸ் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா வர எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸெப்ஷன் டூ many rows. ஓகேங்களா? இப்போ அந்த வேரியபிளை நான் மோர் தென் ஒன் ரோஸ் ஸ்டோர் பண்ணும்போது வர்ற எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸெப்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறது? புரியல ப்ரோ, என்ன சொல்லுங்க. அதுக்கு எக்ஸெப்ஷனே இல்ல. இப்போ ப்ரோ, இப்போ இங்க வர்ற எரர், அதாவது ஒரு வேரியபிள் இந்த எக்ஸாக்ட் ஃபெச் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ரிக்வெஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா? அது ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன? too many rows. இப்போ அது என்ன எக்ஸெப்ஷனே உங்களுக்கு தெரியல. ஓகே ப்ரோ. டூ many rows ஒன்று இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அப்போனா டேட்டா அந்த எரர் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அதுக்கு ஒரு ஏதாவது செப்பரேட்டான எக்ஸெப்ஷன். என்னது ப்ரோ? இப்போ நான் இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 19 இருக்கு. இப்போ அதில் வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது வேரியபிளாக ஒரு வேல்யூ தான் வரும். மல்டிபிள் ரோஸ் வர்றதுனால அது எரர் வருது. அதனால டூ மெனி வேல்யூஸ்ன்ற எக்ஸெப்ஷனுக்கு போகுது. இப்போ அது இல்லாமல் இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஐடின்ற தப்பாக டைப் பண்ணிட்டேன்னு வச்சு ப்ரோ, நான் கேட்ட கொஸ்டினே வேற ப்ரோ, வேற எங்கெங்கேயோ போறீங்க. உங்களுக்கு அந்த அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸெப்ஷன் தெரியல ப்ரோ. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறேன். வேற ஏதாவது மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணலாமா ப்ரோ? அதுக்கு எரர் வேற எக்ஸெப்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணலாமா ப்ரோ? அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது செப்பரேட்டான எக்ஸெப்ஷன் வேற கமெண்ட் எதுவுமே ரொம்ப சிம்பிளா வச்சுங்க. இப்போ அதுக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆரக்கில் வர்ற எல்லா எரருமே ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது என்ன எக்ஸெப்ஷன்னா அதர்ஸ். அது என்ன எக்ஸெப்ஷன்? எந்த எரர் வந்தாலும் அந்த எரர் எதை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? அது என்ன எரர்? நோ டேட்டா ஃபவுண்டா இருக்கலாம், டூ many ரோஸா இருக்கலாம், இல்லை எக்ஸாக்ட் ஃபெச் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம், எந்த ஒரு எரரா வேணா இருக்கட்டும். இல்லை இருக்க எல்லா எரரையும் நம்மளால ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸெப்ஷனோட நேம் என்ன? அதர்ஸ். அப்போ அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இருக்க எல்லா எக்ஸெப்ஷனையும் இருக்க எல்லா எரரையும் ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஏமே கொடுத்துறேன். என்ன இருக்கு அப்படின்னா அதர்ஸ் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஹலோ ப்ரோ, இப்ப ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரருக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் தெரியல, அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா இருக்க எல்லா எரரையுமே நம்ம எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவங்க எதுவுமே நான் இருக்க எல்லா எரருக்கும் எதை யூஸ் பண்ணிக்கலாம்? அதர்ஸ் காமனா போட்டுக்கலாம்ல ப்ரோ. இந்த அதர்ஸ் என்ன எக்ஸெப்ஷன் தானா ஆரக்கிளோட ப்ரீடிஃபைன் எக்ஸெப்ஷன் தான். எரர் தெரியல ஒண்டி தான் அந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இருக்க எல்லா எரரையும் ஹேண்டில் பண்றது ப்ரோ அதர்ஸ். அப்போ நான் பொதுவாகவே இந்த டூ மெனி இல்லை வந்துட்டு இந்த ஜீரோ பை டிவைடு ஜீரோ டிவைடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம நான் சிம்பிளா அதர்ஸ் மட்டும் போட்டு போயிடலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்படி வச்சுங்க, ரொம்ப பேச நினைக்கலாம். இப்போ நீங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா என்னன்னு காமிக்கணும்? ஜீரோ பேலன்ஸ்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காட்டணும். கரெக்டா? சர்வர் எரர் இருந்தா என்னன்னு காட்டணும்? ப்ராசஸ் ஃபெயிலியர். சர்வர் எரர், அதாவது பேங்கிங் ரிசப்ஷன் சர்வர் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி காட்டணும். ஆமா. கொடுத்துக்க ஐஎஃப்எஸ்சி தப்பா இருந்தா அதுக்கே தப்புல காட்டணும். கரெக்டா? ஆமா. இப்போ உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு ஒரு 5000 ரூபாய். வேற எந்த எரர் வந்தாலும் பேலன்ஸ் இல்ல பேலன்ஸ் இல்லையே வருது. அப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோமா? புரியுது. ஓகேவா? அப்ப அந்தந்த எரருக்குரிய எக்ஸெப்ஷன் அந்த எரருக்குரிய நான் மெசேஜை கரெக்டான மெசேஜை காமிச்சிட்டு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் தெரியாத ஒண்ணுக்கு நான் அதர்ஸ் யூஸ் பண்ணா தப்பு கிடையாது. இருக்க எல்லாத்துக்கும் ஒண்ணே யூஸ் பண்ணா தப்பு தானே? கரெக்ட். அதுதான் இங்க கான்செப்ட்.
நோட் பண்ணியாச்சுங்களா? அப்ப இருக்க எல்லா எரருமே எந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அதர்ஸ். இப்ப இப்படி வச்சுக்குவோம். இப்ப இங்க வருமே இந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன இருக்கு? Too many rows. இப்ப நான் இப்படி வச்சுக்கிறேன். யாருமே இப்ப இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல என்ன பண்ணிருக்கோம்னா, ஒருவேளை ஜீரோ டிவைட் வந்துருச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுங்க என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கோம்? இல்லா டேட்டா எடுக்க போறோம் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுங்க என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கோம்? சோ மோர் தென் 1 row வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுங்க எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இருக்க எல்லா எரரையும் ஹேண்டில் பண்ணுங்க நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? அதாவது இது 3ல இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம்? இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு இங்க என்ன எரர் வரப்போகுது? too many rows அப்படின்ற அதாவது ஒரு வேரியபிள் நம்ம மோர் தென் 1 row கொண்டு போய் ஸ்டோர் பண்ணனால எக்ஸாக்ட் ஃபெச் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ரெக்வெஸ்ட் நம்பர் ஆஃப் rows அப்படின்ற ஒரு எரர் வருது. அதை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன? too many rows இருக்க எல்லா எரரையும் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ புரியல. இருக்க எல்லா எரரையும் யூஸ் பண்ணி ஹேண்டில் அதர்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான அதுக்கான எக்ஸெப்ஷனும் இருக்கு, அதர்ஸும் இருக்கு. இப்ப எதை யூஸ் பண்ணும் அதான் கொஸ்டின். too many தான் ப்ரோ. ஏன் ப்ரோ அதர்ஸ் யூஸ் பண்ணாங்க? அதோட எக்ஸாக்ட்லி எரர் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு பிரெஃபரன்ஸ் பிரையாரிட்டி கொடுத்துட்டு போகும். அதால சொல்ல முடியல அப்படின்னா அதர்ஸ் போகும். அப்ப ஏன் எதை யூஸ் பண்ணிக்க? too many rows சோ புரியுங்களா? அப்ப நான் அதாவது நீங்க எக்ஸெப்ஷன் பிளாக்ல எவ்வளவு எரர் ஹேண்டில் பண்றதுக்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எவ்வளவு எரர் வேணாலும் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். புரியுதா? சரி எவ்வளவு எரர் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் ஆர்க்கு என்ன பண்ணிக்கணும்னா அதுக்குரிய எக்ஸெப்ஷன் இருக்கான்னு தெரிய பார்க்கும். அது இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் அதர்ஸ் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணிக்கும்? புரியல. இல்லாத ஒண்ணு இருந்ததுன்னா இப்ப என்ன எரர் அதால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஐடென்டிஃபை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அதர்ஸ் போயிடும்ல ப்ரோ. அதர்ஸ் யூஸ் பண்ணிக்க. புரியுதா? இங்கேயுமே இப்ப இதுல too many rows-ம் இல்ல, அதர்ஸும் இல்ல. இப்ப என்ன பண்ணும்? எக்ஸாக்ட் எரரை காமிச்சிரும். அந்த எரர் என்னவோ அதை கொடுக்கல. அப்ப நீ எந்த ஒரு எரர் வந்தாலும் எக்ஸெப்ஷன் பிளாக்ல வந்து அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் இருக்கான்னு பார்க்கும். அது இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட எரர் என்ன எரரோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். புரியுதா? சரி ஓகே ப்ரோ. இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 19 போட்டிருக்கீங்கல்ல. ஓகே. இப்போ அந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100 போட்டா நமக்கு வந்து ஸ்டீவன் மட்டும் தான் வரணும் இல்லையா? ஒரே ஒருத்தர் தான். ஒரு வேல்யூ அப்போ வேரியபிள்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணிடும். ரிசல்ட் ஸ்டீவன் தான் காமிக்கணும். இந்த இடத்துல எக்ஸெப்ஷனுக்கு வேலை கிடையாது. பட் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃப்ரம் த டிக்ளேர் டு கம்ப்ளீட் அதர்ஸ் எக்ஸெப்ஷன் வரலும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஆஹா, எரர் இருந்தா தான் இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கவே ரீட் பண்ணும். இல்ல ரீட் பண்ணும். ஆனா நான் ரைட் பண்ணி மொத்தமா சேர்த்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஆமா ஆமா. இப்போ நீங்க அந்த எம்ப்ளாயி ஐடி 100 போடுங்க. எம்ப்ளாயி ஐடி
எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100 ஓகே ஒரு 100 அவ்வளோதான். இது இப்போ மொத்த பிளாக்கையுமே சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. அப்படி எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டீவன் மட்டும்தான் வரும். ஆமா ப்ரோ, எரர் இருந்தா தான் மட்டும்தான் எக்ஸெப்ஷன் பிளாக் போகும். எரர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா மட்டும். ஓகே ஓகேவா? சரி, இப்போ நான் எம்ப்ளாயி ஐடி 90 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயி ஐடி 90 நமக்கு டேட்டா இருக்கா? எம்ப்ளாயி ஐடி 90 டேட்டா இல்ல ப்ரோ. ஓ இல்ல, அப்ப இல்லாத ஒரு டேட்டா சொல்றேன். அப்ப நமக்கு எந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணும்? நோ டேட்டா. நோ டேட்டா ஃபவுண்ட். ஒருவேளை இந்த எக்ஸெப்ஷன் நான் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா எதை யூஸ் பண்ணிக்கும்? அதர்ஸ் யூஸ் பண்ணி. அப்படின்னா தான் எதை யூஸ் பண்ணிக்கும்? அதர்ஸ். இல்ல இப்போ இப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு எரர் வந்தாலும் அந்த எரருக்குரிய எக்ஸெப்ஷன் இருக்கான்னு தேடி பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கும். ஒருவேளை அது இல்லாம அதர்ஸ் இருந்துச்சுன்னா அதர்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? பண்ணி நவீன், இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகாம போய் அதில் எரர் வரும்போது அந்த எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டைப் பண்ணுறதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம எம்ப்ளாயீஸ் மட்டும் எம்ப்ளாயின்னு போடுறோம், அது வந்து எதில் எடுத்துக்கணும்? சரி, ஓகே. இங்கே வருங்க. இங்க வந்தாலும் ஒரு எரர் வந்து கரெக்டுங்களா? ஆமாம். எரர் வந்து எங்க போயிடும்? எக்ஸப்ஷனுக்கு போகும். அதர்ஸ்க்கு தான் போகணும். டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து கரெக்டா? இது அதர்ஸ்ல தான் போகும். இல்ல ப்ரோ, அதாவது எல்லா எரரையும்லாம் இது பண்ண முடியாது. எப்படி உங்களுக்கு சொல்றது? ஸ்டேட்மெண்ட்ல எரர் இருந்துச்சுன்னா ப்ரோ. ஆமா, ஸ்டேட்மெண்ட்ல வர்ற எரர்லாம் வேற. இல்ல நான் கண்டிஷன்ல இப்ப பிரிண்டிங் இதுலயுமே தப்பு பண்ற, பிரிண்டிங் ஸ்டேட்மென்ட் தப்பு பண்ற, இல்ல கண்டிஷன்ல கூட தப்பு பண்ற. அதுல வர்றது பாத்தீங்கன்னா பிளாக் எரர். ஓகே, அது வந்து நம்ம எழுதுற பிளாக்குள்ள வர்ற எரர். சோ எக்ஸிகியூஷன் வரும்போது டிரான்சாக்ஷன்ஸ்ல வர்ற எரர் வேற. ஓகேனா, நீங்க பிளாக்குள்ள நீங்க எழுதுற டைப்பிங் மிஸ்டேக்ல வர எரர்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது ஏன்னா கொரி ரைட்டிங்லயே அது நம்ம கண்டுபிடிச்சிரோம். கரெக்டா? எல்லாமே ஆபரேஷன்ஸ்ல வர்ற எரர். ஆபரேஷன்ஸ்ல வர எரர் தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், தவிர நம்ம டைப்பிங் மிஸ்டேக்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஆனா எல்லாமே ரன் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன எரர்ன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த மாதிரி எரருக்கு ஹேண்டலிங் ப்ராசஸ் கிடையாது. ஆமா ப்ரோ. கிடையாது, இது கிடையாது. ஆபரேஷன்ஸ் வேற, டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வேற ப்ரோ. புரியுது. சின்டாக்ஸ் எரர் மாதிரி சொல்றீங்க. ஆமா, இதெல்லாம் சின்டாக்ஸ் எரர். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அதர்ஸ் எரர்ன்றது எதை மீன் பண்றீங்க? இப்போ அதர்ஸ் எரர் இப்போ நான் வந்து too many data found, no data found, zero divided, இதெல்லாம் இதை தாண்டி வேற என்ன எரர் இருந்தா அதர்ஸ்க்கு போகும்? இப்ப இங்க வர்ற எரருக்கு அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு இங்க எக்ஸெப்ஷன் இல்லைன்னா அதர்ஸ்க்கு தானே போகும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இங்க கொடுத்துருக்கிற எக்ஸெப்ஷனுக்கு ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அதர்ஸ்க்கு போயிடுது. என்ன டைப் ஆஃப் எரரா இருந்தா அதர்ஸ்க்கு போகும் கேக்குறேன். இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம போக ஒண்ணா பார்ப்போம். நிறைய எரர் வரும். கரெக்டா? சோ நம்ம சின்டாக்ஸ்ல தப்பு பண்றோம், இல்ல கண்டிஷன்ஸ்ல தப்பு பண்றோம், இல்ல டிரான்சாக்ஷன்ல தப்பு பண்றோம். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் தப்பு பண்ணும்போது எக்ஸெப்ஷனுக்கு போயிடுது. ப்ரோ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது இன்னும் நிறைய எரர்லாம் பார்ப்பீங்க. சரி, ஓகே. ஸோ அங்க போகும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்போ அந்த அதர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். நீங்க எல்லா எரரையுமே நம்மளால, இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க இவ்வளவுதான் எரர் வரும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது.
ஒருவேளை இதுல இல்லாம ஒரு எரர் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த அதர்ஸ் யூஸ் பண்றது. ஓகேவா? அதான் ஏன் அதுனா இந்த ப்ரீ டிஃபைன்ட்ன்றதுனால ஒரு சில எரர்ஸ்க்கு இது அதர்ஸ் கொடுப்போம், இல்ல மத்த எல்லா எரருக்கும் அதர்ஸ் கொடுப்போம். எல்லா டைப் ஆஃப் எரர் இருக்கும், எல்லா ஆபரேஷன்ஸ் எரருக்கும் அதர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டைப்பிங் மிஸ்டேக்லாம் அதர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் சின்டாக்ஸ் எரர். ப்ரோ டேபிள் ஸ்பேஸ் அந்த எரர்லாம் வந்துச்சுன்னா அது வருமா ப்ரோ? அதர்ஸ்ல வருமா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் வராது ப்ரோ. டேபிள் ஃபுல்லா ஆச்சு அந்த எரர் அதெல்லாம் வராது. அதெல்லாம் வராது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் எங்க எழுதுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இப்ப போய் அதாவது இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் எங்க எழுதினேன்? லாஸ்ட். இப்ப இந்த அதாவது இங்க எரர் வந்த உடனே பிளாக்ல எக்ஸெப்ஷன் பிளாக் வந்துடும். இப்ப இங்க நான் இல்லாத ஒரு டேட்டா எடுக்க போறேன். ஓகேங்களா? இல்லாத ஒரு டேட்டா எடுக்க போறேன். ஓகேங்களா? இப்ப எந்த எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணும்? அதேதான் ப்ரோ. அதர்ஸ் யூஸ் பண்ணுமா இல்ல நோ டேட்டா ஃபவுண்ட் யூஸ் பண்ணுமா? நோ டேட்டா இல்ல இப்ப ரன் பண்ணுவோம். இருக்கு எல்லாரும் எதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அதர்ஸ். அப்ப அதர்ஸ் ரீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எரர் என்ன பண்ணிடும்? யூஸ் அதர்ஸ் எக்ஸெப்ஷன் பிரிண்ட் பண்ணிடும். சரி, லைன் பை லைனா தான் வரும். என்ன வருது? லாஸ்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, கடைசியா தான் போடணும். ஆமா, இந்த அதர்ஸ் எக்ஸெப்ஷன் எப்பவுமே நம்ம எங்க தான் எழுதணும் அப்படின்னா, இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் பத்தினா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல லாஸ்ட்ல மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் எப்பவுமே எங்க எழுதணும் அப்படின்னா, எக்ஸெப்ஷன் பிளாக்ல லாஸ்ட்ல தான் எழுதணும். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அப்ப நான் இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல எவ்வளவு எக்ஸெப்ஷன் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் இந்த அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் எப்பவுமே எங்க இருக்கணும்? லாஸ்டா தான் இருக்கும். சோ இந்த அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷனும் யார் கிரியேட் பண்ணதான்? ஆரக்கிள் கிரியேட் பண்ண எல்லா எக்ஸெப்ஷனும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? புரியுதா? இல்ல சோ பயங்கரமே நான் இல்லாத ஒரு டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? நோ டேட்டா ஃபவுண்ட். இல்ல ஒரு வேரியபிள் மோர் தென் 1 row ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? இல்ல சோ ஒரு நம்பரை 0 ஆல் டிவைட் பண்றேன் அப்படின்னா அப்போ வர யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? 0 டிவைட். இருக்க எல்லா எரருமே நம்மளால யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டூ many rows அதர்ஸ் சொல்லலாம். இது எல்லாமே யார் கிரியேட் பண்ணது? ஆரக்கிள் இந்த எக்ஸெப்ஷன் தான் கிரியேட் பண்ணால இது என்னன்னு சொல்ல போறோம்னா ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் கேட்டா கிடையாது. இன்னும் நிறைய ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? சோ அதெல்லாம் சும்மா நீங்க என்ன பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள்ல ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ பெரிய லெவல்ல தேவைப்படாது. ஒரு 5 to 6 ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? கேட்பாங்க அதாவது ரியல் டைம் நீங்க என்னென்ன எக்ஸெப்ஷன்லாம் யூஸ் பண்ணீங்க, ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு 4 to 5 அந்த அளவுக்கு சொன்னாலே போதுமானது. ஓகேவா? சோ நம்ம இன்னும் அடுத்தது ஏதோ வேற என்ன எக்ஸாம் ப்ரோ பாப்போம் ப்ரோ. ஓகேவா? சோ எல்லாத்தையுமே எடுத்துற முடியாதுல. சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 5 to 6 எக்ஸெப்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது இல்லாம நம்ம வேற டாபிக் பார்க்கும்போது அங்க வர எரர்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அங்க ஒரு சில எக்ஸெப்ஷன்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இந்த ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்ல யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, அப்ப இனிமே ஒரு PLSQL பிளாக் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா ஆரக்கிள் டிஃபால்ட்டா என்ன இருக்கான்னு தேடி பார்க்கும்.
எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். அந்த எக்ஸெப்ஷன் பிளாக் இருந்தாலும் அந்த பிளாக்ல அந்த எரருக்குரிய எக்ஸெப்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸெப்ஷன் பிளாக் ஒர்க் ஆகும். இல்ல அப்படின்னா அந்த எரர் என்ன எரரோ அந்த எரரே டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? இல்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன்ல இல்ல. அப்ப இனிமே நான் ஒரு PLSK பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வந்துட்டா அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸெப்ஷன். எதை யூஸ் பண்ணிக்கலாம்? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை ப்ரோ. அந்த இது ஓகே. இப்போ எக்ஸெப்ஷன் ஒரு நெஸ்டடுக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறீங்க ப்ரோ அது ஃபியூச்சர்ல எடுத்துறேன் ப்ரோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகேவா?